8.4ல் ஃபஸ்ட்டு சம்டா தம்பி. 8.4ல் இடையில தான் நடத்தினேன். ஆர்ன்ற சம்மு. எத்தனா சம்மில் இருந்தது? 6ஆம் சம்மில் இருந்தா அதனால் பார்த்துக்க, முன்னாடி உள்ள நடத்தலை. சரி, 8.4ல் ஃபஸ்ட்டு சம்மு. இதில் பி ஆஃப் ஏ கொடுத்துருக்கு, பி ஆஃப் பி கொடுத்துருக்கு, பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்கு. கேட்டிருக்கு கேள்வி வந்து இந்த இது கேட்டிருக்கு, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அம்மா முதல்ல வந்து எடுத்து எழுதிக்கிங்கடா கொடுத்ததை. கிவன் எடுத்து எழுதிக்க. பி ஆஃப் ஏ கொஸ்டின்லேருந்து ஆன்சருக்கு எழுதுகிறோம். 2/3. பி ஆஃப் பி 2/5. பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 1/3. அடிஷன் தியரம் ஒன்று சொல்லி கொடுத்தேன், அந்த 5 மார்க்கில் வந்துச்சுல. அடிஷன் தியரம் சொல்லி அந்த 5 மார்க்கில் சொல்லி கொடுத்தேன், நான் இருக்கான்னு பாரு. அடிஷன் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் கவனி, அடிஷன் தியரம் சொல்லி கூட்டல் தேற்றம் சொன்னேன், நான் இருக்கான்னு பாரு. அந்த 5 மார்க்கில் செஞ்சது ஏ யூனியன் பி, பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதில் அப்ளை பண்ணணும் ஆன்சரை. எது தேவைன்னு பாரு. இது தேவை, சரியா? இது தேவை அப்படின்னா இது என்னடா இது? சரி, ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு இதை கொண்டு வர்றோம், ப்ளஸ் ஆயிரும். அங்கிட்டிருந்து இங்கிட்ட கொண்டு வந்துட்டேன், மைனஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு. இது ப்ளஸ்ஸு, இது அங்கிட்டு கொண்டு போகிறோம். அப்போ இது அப்படியே எழுதிக்கிறேன். பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் தேவையானது அங்கிட்டு கொண்டு வந்துட்டு இது எங்கிட்டு கொண்டு வந்துக்கிட்டேன். தெரியுதா சொல்கிறது? பார்த்துக்க, இது ஃபார்முலா. முன்னாடி ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம், மறந்துடாத. போட முடியாது, இருக்குன்னு அர்த்தம். இது அங்கிட்டு கொண்டு போயிரு, இது இங்கிட்டு கொண்டு வந்துடு. எதுக்காண்டி கொண்டு வந்தேன்னா கேட்டிருக்க கேள்விக்காண்டி. எப்பயுமே லேட்டாக தான் வர்ற, திருந்தவே மாட்டேனே. சப்புன்னு அடிக்க போகிறேன், அதான் நடக்க போகுது பாரு. சரி கவனி, சின்ன பிள்ளை மாதிரி இருக்கான், எப்போ பார்த்தா லேட்டாக தான் வர்றான். பி ஆஃப் ஏ வந்து 2/3 ப்ளஸ்ஸு பி ஆஃப் பி இந்த இருக்குடா 2/5 மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி என்ன இருக்கு பாரு 1/3. 1/3 வா. பி ஆஃப் ஏ யூனியன் பி வந்து 1/3. இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம்னா இதுக்கு காமனாக சேர்த்து ஒரு நம்பர் இங்கே எழுதணும், டிவைடில் கீழே. இது மூணுமே காமனாக டிவைட் ஆகிற நம்பரு 15ன்னு அர்த்தம். வா. டேய், இந்த 3 நம்பருக்கு காமனாக எந்த நம்பர் டிவைட் ஆகும் அப்படின்னா 15 டிவைட் ஆகும், 15. ஏய் கமனி பேசாம. சரி, இந்த 3யோட எதை மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்டா? 5. மேலே மல்டிப்ளை பண்ணிக்க. அப்போ 5 2 சார் என்ன வந்துடும்? 10. இதோட எதை மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்? 3. மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க, ப்ளஸ் 6. 2 × 3 தான். இதோட எதை மல்டிப்ளை பண்ணால் 15 வரும்? 5. மேலேயும் 5 மைனஸ் 5. புரியுதான்னு பார்த்துக்கோ. ரைட். அப்போ 10 + 6 16. அப்போ 5 போச்சுன்னா 16 + 5டா 11/. இதுதான் என்ன இருக்குது? பியா. இதுதான் அவன் கேட்ட ஆன்சரு. புரியுதா அப்படின்னு பார்த்துக்கோ. புரியுதான்னு பார்த்துக்க. சின்ன கணக்கு, 2 மார்க் கணக்கு தான் அது. செகண்ட் சம் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. டேய், செகண்ட் சம்மு சொல்யூஷன் கொடுத்துருக்கு. ஏ அண்ட் பி ஆர் 2 ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. 2 நிகழ்ச்சி, 3 கொஸ்டின் இருக்குடா. பி ஆஃப் ஏ, பி ஆஃப் பி இந்த கொடுத்துருக்கு. டேய், பி ஆஃப் ஏ வந்து 0.42, பி ஆஃப் பி வந்து 0.48. பார்த்துக்குங்க.
பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்றது 0.16. டே ஒரு நம்பர் 3ன்னு எழுதுறோம்னா பாயிண்ட் எங்கே இருக்குன்னு தெரியணும். புள்ளி பின்னாடி இருக்கும், வச்சு 0 போட்டுக்கலாம், எத்தனை 0 வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ 4.5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ண சொன்னால் 5, 4 இங்கே போடக்கூடாது, முன்னாடி போடணும். 4.0ன்னு போட்டு ஆட் பண்ணணும். பாதி பேர் இங்கனக்குள்ளே 4 போட்டு ஆட் பண்ணுவாங்க, இங்கே போட மாட்டாங்க. 5 4 9 4.9ன்னு எழுதுவான், தப்பு. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு நம்பருக்கு பின்னாடி தான் புள்ளி இருக்கும், புள்ளிக்கு நேரம் புள்ளி வரணும். அப்படின்னா 4.5 வச்சிடலாம், அவன் கொடுத்தது. இங்கே புள்ளியை காணாம் சார், புள்ளி பின்னாடி தானே இருக்குன்னு சொன்னோம். அப்போ பின்னாடி இப்படி இருக்குன்னு வச்சு இப்படி வச்சுட்டு எழுத தெரியாதான்? அதுக்கு பின்னாடி ஒன்றுனே இல்லைன்னா என்ன இருக்குன்னு தான் அதெல்லாம் யோசிக்கணும். அப்புறம் ஆட் பண்ணோம்னா 5 வரும், 0.8 வரும். பார்த்துக்க, அவசரப்பட்டு என்னத்தையா செஞ்சு வச்சிடாத. இதெல்லாம் பேசிக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் அவங்க நடத்திடுவாங்க டக்கு டக்குன்னு. இதெல்லாம் தெரியலன்னா என்ன செய்ய முடியும்னு சொல்லுவாங்க. சரி கவனி, ஃபஸ்ட்டு ஒன்று இந்த இது கேட்டிருக்கு, பி ஆஃப் நாட் ஏன்னு இருக்கு, ஏ இல்லை அப்படின்னு. ஏ இல்லைன்னா பியா வா. பி ஆஃப் நாட் ஏ அப்படின்னா பி ஆஃப் ஏ பார்னு அர்த்தம். டேய் பி ஆஃப் ஏ, இந்த ஏ நாட் ஏன்னு இருக்குன்னா, டேய் பி ஆஃப் நாட் ஏ அப்படின்னு இருக்குன்னா பி ஆஃப் ஏ பார்னு அர்த்தம். பி ஆஃப் ஏ பார். சரி, பி ஆஃப் ஏ பாருக்கு ஃபார்முலா எப்படி எழுதுவேன்? ப்ளஸ் பி ஆஃப் பி 1. இது அங்கிட்டு கொண்டு போ. எது வேணும்? அதானே வேணும், பி ஆஃப் ஏ பார் தானே வேணும். இது அங்கிட்டு கொண்டு போனோம்னா பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1. இது அங்கிட்டு போனால் ப்ளஸ் பி ஆஃப் ஏ அங்கிட்டு போனால் அவ்வளோதான். இப்போ இந்த ஆன்சரை இங்கே எடுத்து எழுத போகிறேன். 1 மைனஸ் பி ஆஃப் ஏ, 1 மைனஸ் பி ஆஃப் ஏ இந்த இருக்குது 0.42. இப்போ சப்ராக்ட் பண்ணணும், பார்த்து பண்ணணும். 1 அப்படின்னா 1க்கு பின்னாடி தான் 0 0. இப்போ தானே சொன்னேன். அடுத்து இது எழுதையில் 0.42. இது ரெண்டில் எது பெருசு அப்படின்னா இதுதான் பெருசு, 1 தான் பெருசு, இது சிறுசு. அப்போ செப்பரேட் பண்ணல ஆன்சர் பாசிட்டிவில் தான் வரணும். சரியா? மறந்துடாத. பார் வாங்கணும், 0,000, இது 10,000, இது தான் இது 9,000, 10,000. புரியுதான்னு பார்த்துக்க. இந்த 1 அங்கே பார் வாங்கினா 10, 10லேருந்து அங்கே பார் வாங்கிட்டு இது 9,000, அது என்ன ஆயிரம்? 10,000. 10ல் 2 போச்சுன்னா 9, 4 போச்சுன்னா அவ்வளோதான், 0.58. பெருசு வந்து ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ்ஸில் தான் ஆன்சர், மைனஸில் ஆன்சர் வராது. இதில் ப்ராபபிலிட்டியில் மைனஸில் ஆன்சர் வராதுன்னு சொன்னோன்னா மற்ற பாடத்தில் நினச்சிடாத. ப்ராபபிலிட்டியில் மைனஸில் ஆன்சர் வராது. இந்த 1 கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளோதான். அடுத்து பி ஆஃப் நாட் பின்னு கேட்டிருக்கு தான், பி பார்னு அர்த்தம். இந்த இது கேட்டிருக்கு பி ஆஃப் நாட் பி, பி ஆஃப் நாட் பி, நாட் பி அப்படின்னா பி ஆஃப் பி பார்னு அர்த்தம். அப்போ 1 மைனஸ் பி ஆஃப் பி, 1 மைனஸ் என்னது? எப்படி இல்லைன்னா மறுபடியும் அதைத்தான் சொல்லணும், மறுபடியும் அதைத்தான் சொல்லணும்டா. ஏக்கு பதில் என்ன போட்டுக்கிறேன்னு, ஏக்கு பதில் பி போட்டுக்கிற வேண்டியதான். பி ஆஃப் பி, பி ஆஃப் பி பார் ஈக்குவல் டு 1. பி ஆஃப் பி பார் வேணும்னா இந்த ப்ளஸ் பி ஆஃப் ஏ அங்கிட்டு போனால் என்னாங்க, அதைத்தான் இங்கே எழுதியிருக்கேன். ஏன்றது எழுதி காமிச்சோம்னா அடுத்து நீ தான் எழுதணும். நீ தான் எழுதணும்னா உன்னுடைய பொறுப்பு. இதுக்கு அடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகிறது. அடுத்தடுத்து நீ தான் சொல்லணும். பி ஆஃப் சி ப்ளஸ் பி ஆஃப் சி பார் ஈக்குவல் டு 1 அப்படின்னா பி ஆஃப் சி வேணும் அப்படின்னா இது அங்கிட்டு கொண்டு போனால் 1 மைனஸ் பி ஆஃப் சி பார் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் பி ஆஃப் சி பார் வேணும் அப்படின்னா 1 மைனஸ் இதை கொண்டு போகணும், பி ஆஃப் சி அப்படின்னு அர்த்தம். தேவையானதை நீ தான் கொண்டு போகணும். ஒரு இது சொல்லி கொடுப்பாங்க, அடுத்தடுத்து நீ தான் ரொட்டேட் பண்ணிகிட்டே போகணும் கணக்குக்கு தகுந்தாப்புல. இதில் நாட் பின்னு இருக்கு, நாட் பின்னா பி இல்லை, பி இல்லை அப்படின்னு அர்த்தம். தமிழ் என்ன போட்டிருக்கு? அதான் சொன்னேன், பி இல்லை அப்படின்னு போட்டிருக்கோம்னா பார் போட்டுக்கிறேன் மேலே. அப்போ இதுக்கு ஃபார்முலா இது 1 மைனஸ் பி ஆஃப் பி, அதை பார்த்துக்கோ. இப்போ 1 மைனஸ் பி ஆஃப் பிக்கு என்ன இருக்குன்னு பாரு, 0.48.
அகெயின் அதே தான் 1.00 இதுதான் பெருசு 0.48 இது 0 ஆயிரம் 10 இது 10 ஆயிடுச்சு இது என்ன ஆயிரும் 9 ஆயிரும் அப்போ செப்பரேட் பண்ண என்ன வரும் 2 5 0.52 இதுதான் இதோட ஆன்சரு புரியுதான்னு பாரு இதோட ஆன்சர் இதுதான் புரியுதான்னு பாரு 2 செஞ்சுருக்கேன் சின்ன கணக்கு தான் 2 மார்க் கணக்கு தான் இன்னொன்று இருக்குது பி ஆஃப் ஏ நார் பி அப்படின்ட்டு இருக்கு ஏ ஆராடா ஆறுன்னு இருக்கு பி ஆஃப் ஏ ஆர் அப்படின்ட்டு இருக்கு ஆர்னா என்ன அண்டுனா என்ன அப்படின்னு தெரியணும் ஆர்னா என்ன அண்டுனா என்ன அப்படின்ட்டு தெரியணும்டா தெரிஞ்சாதான் செய்ய முடியும் பி ஆஃப் ஏ ஆர் பி பி ஆஃப் ஏ அண்ட் பின்னு 2 இருக்கு தமிழில் ஏ பி ஆஃப் அல்லதுன்னு இருக்கும் பி அல்லது ஏன்னு இருக்கான்னு பார்த்துக்கோ பி ஆஃப் ஏ ஆர் பின்னு இருக்குன்னா டேய் இது அல்லதுன்னு அர்த்தம்டா இது அல்லது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி அண்டுனா பி ஆஃப் ஏ அண்டு பின்னு வரும் இது தெரியணும் எப்படி செய்விய ஆறுனா யூனியனா இன்டர்செக்ஷனா அண்டுனா யூனியனா இன்டர்செக்ஷனான்னு தெரியும் தெரிஞ்சாதான் செய்ய முடியும் இந்த ஆறுக்குன்ற வார்த்தைக்கும் இந்த அண்டுன்ற வார்த்தைக்கும் தெரிஞ்சாதான் நம்ம செய்ய முடியும் என்ன செய்யலாம் இது ஆறு அப்படின்றது வந்து யூனியன் ஆறுன்றது என்னது யூனியன் பி ஆஃப் ஏ யூனியன் பி அண்டுன்றது இன்டர்செக்ஷன் மறந்துடக்கூடாது மற்றும்னு இருக்கும் தமிழில் இது அல்லதுன்னு இருக்கும் இது அல்லதுன்னா யூனியன் மற்றும் அப்படின்னா அது இன்டர்செக்ஷனில் வரும் மறந்துடாத இப்போ ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு ஃபார்முலா உனக்கு தெரியும் பி ஆஃப் ஏ அடிஷன் செய்கிறான் ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இப்போ மேலே பார்த்து கணக்கில் கொடுத்ததை சொல்லு இதுக்கு என்ன 4 5 ப்ளஸ் மேலே கொஸ்டினில் கொடுத்துருக்குவாரு இதா சரி 4 2 ப்ளஸ் 4 8 16 சரி டேய் கவனிச்சுக்கோ இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு அது செப்பரேட் பண்ணிடு 0.42 0.48 டேய் பார்த்துக்க 10 1 சரியா அப்போ என்ன வரும் 9 0.90ன்னு வருது 0.90 மைனஸ் 0.16 இதிலிருந்து 0.16 செப்பரேட் பண்ணிடு இது 8 ஆயிரும் இது 10 ஆயிரும் 10ல் 6 போச்சுன்னா 4 8ல் 1 போச்சுன்னா அப்போ 0.74 புரியுதான்னு பார்த்துக்க ஆன்சரை பார்த்துக்க ஒரே கணக்கில் உள்ளது மாற்றி செஞ்சிடாத பார்த்துக்கோ ஒரே கணக்கில் உள்ளது மாற்றி செஞ்சிடாத பார்த்துக்க கவனி 4th சம் அது தம்பி சக்கரவர்த்தி இது எழுது ஏத்தலானா இல்லையா பர்வேஸ் ராஜ் காணவில்லை பழைய புக்கில் இருந்தாலும் 3 வரணும்ல 3ஆம் கொஸ்டினே காணவில்லை சரி இருக்கட்டும் பரவாயில்ல அதெல்லாம் என்ன தப்பாக ஒன்றும் பேசல ரைட்டு அடுத்து வா 3ஆவது சம்மா அதில் ஏ அண்ட் பிஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு கொடுத்துருக்கு பாரு கொஸ்டின் சென்டென்ஸை பாரு ஒன்றை விளக்கும் நிகழ்ச்சின்னு இருக்கும்பா தமிழில் ஏ அண்ட் பி டே இது உண்மைடா ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு இருக்கும் பார்த்துக்க டே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு இருக்கும் தமிழில் ஒன்றை விளக்கும் நிகழ்ச்சின்னு இருக்கும் பாரு ஒன்றை
விளக்கும் நிகழ்ச்சி அப்படின்னா இதுக்கு வந்து ஒன்று எடுது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். தம்பி ஜெயராம் மனப்பாடம் பண்ணிக்க மறந்துடாத, இது 1 மார்க். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா ஒன்றே ஒன்று விளக்கிய நிகழ்ச்சின்னு சொல்லுவாங்க. என்ன சார் அர்த்தம் அப்படின்னா இது என்னடா நடுவில் இருக்கிறது இன்டர்செக்ஷன்னா 2 செட் இருக்கு. ஜெயராம் இங்கே கவனிங்க, அங்கே ஒன்றும் சொல்லலை, இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 செட் இருக்குன்னா ஏன்னு ஒரு செட் இருக்கு, பின்னு ஒரு செட் இருக்கு, நடுவில் என்ன கொடுத்துருக்கு? அப்படின்னா இன்டர்செக்ஷன் எப்படி எடுத்து ஆன்சர் எழுதுவீங்க? காமனா வராதுன்னு அர்த்தம். காமனா என்ன செய்யாது? ஏன்னா இப்போ ஒரு கணக்கில் வந்து ஏன்றது காயின்ஸ் கணக்குன்னு வச்சுக்கிருவான், ஏன்றது என்னது பின்றது டைஸ் கணக்குன்னு வச்சுக்கிருவான். 2க்கு எப்படி காமன் வரும்? அது டைஸில், அதுக்கு அது வந்து இதில் உள்ளது, ஹெட் டெயிலில் உள்ளது, இது 1 2 3 உள்ளது. எப்படி நீ காமனாக எடுத்து எழுதுவ? அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஒன்றே ஒன்று விளக்கும் நிகழ்ச்சின்னு அர்த்தம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு அர்த்தம். பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். மறந்துடாத, உன் புக்கில் 1 வேர்டில் இருக்கத்தான் செய்யும். ரைட்டு, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு? அதில் தேர்ட் கொஸ்டின்ல பி ஆஃப் ஏ நாட்னா பார், பி ஆஃப் ஏ பார் எவ்வளவு? டேய் கம்மிடா, ஏ இல்லைன்னு கொடுத்துருக்கான். 0.45ஆ? நெக்ஸ்ட்டு பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்கு. சரி, வேற பி ஆஃப் பி கேட்டிருக்கா? சரி அம்மா பார்த்துக்குங்க. டேய் மேலே பி ஆஃப் ஏ பார் கொடுத்துருக்கு, இந்த கொடுத்துருக்கலடா. இதுல இருந்து பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம், இதுல இருந்து பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். ஜெயராம் கரெக்டா? எப்படி? பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 0.45 இருக்கு, பி ஆஃப் ஏ பார் கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன். எப்படி? பி ஆஃப் ஏ பார் இருக்கு, பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன். எப்படின்னு கேட்குறேன். இப்படி உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான். பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ பார் 1, இதுதான் எங்கிட்ட தேவையா பார்த்துக்கோ. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பார். ஜெயராம இப்படி படிச்சாதான் மார்க் எடுக்க முடியும், இல்லை எடுக்க முடியாது, பார்த்துக்கோ. அப்போ இதுல இருந்து வர்றேன். பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 0.45. இதுக்கு பதில் என்ன எழுதலாம்? 1 மைனஸ் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0.45. இது எங்கிட்ட கொண்டு போயிட்டு இது எங்கிட்ட கொண்டு வா. பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? ப்ளஸ் பி ஆஃப் ஏ, ப்ளஸ் பி ஆஃப் ஏன்னு வரும். இங்கே 1 இருக்கு, இது ப்ளஸ்ஸு, இங்கிட்டு வந்தா 0. செப்பரேட் பண்ணு. 1.00 0.45. 1ன்றது நம்பருக்கு பின்னாடி தான் 0 இருக்குன்னு சொன்னேன், மறந்துக்கிட்டே வரக்கூடாது, ஞாபகத்தை வச்சுக்கிட்டே வரணும். இப்போ பார் வாங்கினா இது 10,000, இது 10,000, இது 9,000. 10ல் 5 போச்சுன்னா 5 என்ன வந்துடும்? 5. 0.55. இதுதான் என்னது? அவன் கேட்டிருந்தான், என்ன கேட்டிருந்தான்னு பார்த்துக்கோ. பி ஆஃப் பி கேட்டிருக்கு. சரியா? அப்போ அடிஷன் தியரத்தை போடுறேன். அடிஷன் தியரம் வந்து பி ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி. பார்த்துக்கோ, இதில் என்னென்ன கொடுத்துருக்குன்னு பாரு. பி ஆஃப் ஏ வந்து 0.55, இதுதான் வேணும். இது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னு சொன்னனால 0. மேலே எழுதுனேன்ல ஃபஸ்ட்டு வார்த்தை, மேலே ஃபஸ்ட்டு வார்த்தை எழுதுனேன், இதுக்கு தான் எழுதுனேன். இது கொடுத்துருக்கான்னு பாரு, எவ்வளவு? அவ்வளோதான். இதை மட்டும் இங்கே வச்சுட்டு இதுங்கிட்ட கொண்டு வந்துரு. பி ஆஃப் பி அப்படின்னு இருக்கட்டும், 0 தேவையில்லை. இதை மட்டும் இங்கிட்ட கொண்டு வந்தால் மைனஸ் ப்ளஸ் இங்கிட்ட தான் என்ன ஆயிரும்? 6/5 மைனஸ் 0.55. ரெண்டையும் செப்பரேட் பண்ணையில பார்த்து பண்ணு. 0.55. 5ல் 5 போச்சுன்னா 0, இது 1. அப்போ 0. பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 0.1 எழுதிக்கலாம், இல்லை 0 எழுதிட்டாங்க. 0.1 எழுதுனா போதும், 0.1 எழுதுனா போதும். அப்போ அறிவு ஜீவி. ஆமாம், அறிவு ஜீவி. கேட்குறவங்க மட்டும் பதில் சொல்ல மாட்டாங்க, ஆன்சரை பார்த்துட்டு தான் பதில் சொல்லுவாங்க.
புரியுதான்னு பாரு. இது தேர்டு செம்மு. புரியுதான்னு பார்த்துக்க. யோசிக்க வேண்டியிருக்கும். ஏய், யோசிச்சுட்டு ஒழுங்கா செய்கிற மாதிரி பாரு. இந்த இடத்துல யோசிக்க வேண்டியிருக்கும். பொறுமையா மைண்டில் வச்சே செய்யுங்க ஜெயராம. சொல்லிட்டேன், மைண்டில் வச்சே செய்ய. பி ஆஃப் ஏ பார் இருக்கு. ஏ கண்டுபிடிக்கணும்னா அது தெரியணும். தெரிஞ்சாதான் ஏ கண்டுபிடிக்க முடியும். ஏ எதுக்கு சார் கண்டுபிடிக்கிறீங்கன்னா இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணுறதுக்கு. இதில் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு பாரு, பி ஆஃப் ஏ. அது எங்கேருந்து போடுறது? இதை வச்சு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். கணக்கை நம்ம தான் யோசிக்கணும். பார்த்துக்க. இந்த இடத்துல அண்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வரல இன்டர்செக்ஷன் சொல்லிடாதீடா. தப்புடா, அப்படி கிடையாது. இதைத்தான் பார்க்கணும். இது ரெண்டுக்கு இணைப்பு சொல்லு. பி ஆஃப்னு எழுதியிருந்தா தான் அது வேற, ஏ அண்டு பி. இது வேற, இப்படி எழுதியிருக்குது. வெறும் ஏ அண்டு பின்னு தான் எழுதியிருக்கு. சரியா சொல்றது? இது வேறடா, பி ஆஃப்னு அர்த்தம், ப்ராபபிலிட்டின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸுக்கு தான் அண்டுக்கு தான் என்ன போடுறிய? இன்டர்செக்ஷன் போடுறிய. ஆருக்கு என்ன போடுறிய? யூனியன் போடுறிய. இந்த சென்டென்ஸுக்கு இல்லை. பார்த்துக்க, மறந்துடக்கூடாது. இந்த அட்லீஸ்ட் ஒன்றுன்றதுக்கு ஏ யூனியன் பின்னு அர்த்தம். அப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்னா இது ஏ யூனியன் பி. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா கொஸ்டினில் பார்த்துக்கோ, ஏ பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு 0.6 அப்படின்னு அர்த்தம். இது வந்து சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்தில் இருக்குன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது ரெண்டையும் கொடுத்துட்டு அவன் கேட்ட கேள்வி இது ரெண்டும் கேட்டிருக்கான். பி ஆஃப் ஏ பார் ப்ளஸ்ஸு பி ஆஃப் பி பார் எப்பட்றா கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற ஐடியா சொல்லு. முடியாது. இப்போ நான் எழுதுறது சரியான்னு மட்டும் பாரு. ஜெயராம் வி நோ தட்னு எழுதுறேன் அப்படின்னா என்ன ஜெயராம் அர்த்தம்? நமக்கு தெரிஞ்சது திங்க தெரியும். பி ஆஃப் ஏ யூனியன் பி அந்த மாதிரி எழுதுவில்ல அது. சரி, நான் வந்து அதை எழுதாம இந்த இதுக்கு பதிலாக எழுதுனா என்னடா எழுதலாம்? சரி, அதுக்கு எழுதுனா சரி எழுதிட்டா அங்கிட்ட என்ன வரும்? பி பார் மாற்றினா அங்கிட்டு கொண்டு போனால் ஈக்குவல் டு ஒன்றும் போட முடியாதுல்ல. பார்த்துக்க. அப்போ அடிஷன் தீரத்தே போட்டுக்கோ. பி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. டேய், அடிஷன் தீரம் போட்டிருக்கேன். சரி, இதில் என்ன செய்யலாம்? இதை எடுத்துடவா? 1 மைனஸ் பி ஆஃப் ஏ பார். இதை எடுத்தால் என்ன வரும்? 1 மைனஸ் பி ஆஃப் பி பார் மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இது ரெண்டும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 2 மைனஸ் பி ஆஃப் ஏ பார் மைனஸ் பி ஆஃப் பி பார். இது மைனஸ்ரா, மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. சரியா? ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ யூனியன் பி. சரியா? இது ரெண்டு இங்கிட்டு கொண்டு வா. மைனஸ் ரெண்டு இங்கிட்டு வந்து என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகிவிடும். ரைட்டா? ப்ளஸ் ஆயிடுச்சு. இங்கே முன்னாடி என்ன இருக்குது? 2. இது ப்ளஸ்ஸு, அங்கிட்டு போனால் பி ஆஃப் ஏ யூனியன் பி மைனஸ் இங்கே இருக்குது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த கண்டுபிடிச்சிட்டேன் பாரு அந்த இடத்த. இதானே வேணும். இந்தா அப்படியே ஆன்சரை போட வேண்டியதானே. 2 இதுக்கு 2 மைனஸ் இதுக்கு என்ன மேலே கொடுத்துருந்துச்சே 2 தானே. 0. ஒழுங்காக பார்த்து சொல்லு, உளம்பாத. இந்த கணக்காக எழுதியிருக்கேன். 0.6 0.6 மைனஸ் 0.2 மைனஸ் 0. என்ன வந்துடுது? 8ன்னு வருது. ஆன்சர் என்ன வருது? அப்போ ஆன்சர் என்ன வரும்? எது தப்பா செஞ்சுருக்கேனான்னு பாரு. எது தப்பா போட்டிருக்கேனான்னு பார்த்துக்கோ. ஆன்சர் என்ன வருது? ஏய், ஆன்சரை பாரு, பார்த்துக்கோ. கரெக்டு தான். இங்கே பாரு, அப்படியே செப்பரேட் பண்ணு. 2.0 இதுக்கு அர்த்தம். இது 0.8. இது 1000, இது 10,000. 10லனா என்ன வந்துடும்? 2. 1க்கு 1 1.2. புரியுதான்னு பார்த்துக்கோ. இது பாரு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதான்னு பாரு.